90% ஆஃப் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்னா நம்ம தப்பாக தான் புரிஞ்சிருக்கோம். மார்க்கெட்டிங்னா பில் போர்டு அடிக்கிறதோ, போஸ்டர்ஸ் அடிக்கிறதோ, இல்லை டிவியில் ஆட் கொடுக்குறதோ அது கிடையாது மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்னா இம்ப்ரெஸ் பண்ணுறது, கஸ்டமரை இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங். எப்படி நம்ம கஸ்டமரை இம்ப்ரெஸ் பண்ணுறோமோ, ஒரு சர்வீஸ் மூலியமாவோ, இல்லை பேக்கேஜிங் மூலியமோ, இல்லை போர்டு மூலியமாவோ இம்ப்ரெஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கஸ்டமரை இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம பீப்புளை கஸ்டமராக மாற்றணும். அதுதான் மார்க்கெட்டிங். நிறையா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணுற தப்பே அவங்களோட மார்க்கெட்டிங்க்கு கம்மியாக செலவு பண்ணுறது தான். ரொம்ப மினிமலாக அவங்க செலவு பண்ணுறாங்க. இந்த பில் போர்டாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க ரொம்ப சீப்பாக, ரொம்ப கம்மியாக இதை டிசைனாக இருக்கோ அந்த டிசைனை பார்த்து பண்ணுறாங்க. அது இல்லை, அப்படி நம்ம பண்ணக்கூடாது. டிசைனுங்கிறது நம்ம சீப்பாக பண்ணால் நம்மளோட ப்ராடக்டையும் சீப்பாக காமிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்னதான் ப்ராடக்டை ரொம்ப குவாலிட்டியாக, நம்மளோட ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருந்தாலும் நம்ம அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது தான். ஒரு சின்ன பொருளை கூட நம்ம மார்க்கெட்டிங் நல்லா நம்ம அதை கஸ்டமரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி மார்க்கெட் பண்ணோம்னா அது நிறைய ஒரு க்ரோத் கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ உங்கள் பிஸ்னஸில் உங்கள் ப்ராடக்ட் என்னதான் நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதை ஒரு சீப்பாகவோ கம்மியாகவோ காமிக்கிறோம். அதை ஒரு ப்ரீமியமாகவோ இல்லை அடுத்த ஸ்டேஜில் அது கொண்டு போகும்போது கஸ்டமருக்கு கஸ்டமர் இம்ப்ரெஸ் ஆவாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு கஸ்டமர் பீப்புள்லேருந்து கஸ்டமராக மாறுவாங்க. லாஸ்ட் வீக் கூட நான் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் போயிருந்தேன். அந்த ஷாப்புக்கு முன்னாடி நிறையா கசகசன்னு டிஸ்கவுண்ட்டு, ஆஃபரு, கிளியரன்ஸ் சேலு, நிறைய ரெட்டு, ப்ளூ, நிறையா கசகசன்னு இருந்தது. அதை பார்க்கும்போது நமக்கு இது ஒரு துணிக்கடன் தெரியுது. ஆனால் ரொம்ப ரொம்ப அதை பார்க்க நமக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆக மாட்டேங்குது. நம்ம இம்ப்ரெஸ் ஆகும், கஸ்டமர் இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்போ நம்மளோட குவாலிட்டியை அதிகப்படுத்தணும். ஒரு ப்ரீமியமாக என்ன தேவை, கஸ்டமருக்கு என்ன தேவை, அந்த இடத்துல அவங்க பார்க்கும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அதுதான் மார்க்கெட்டிங். அவங்க ஒரு நல்ல ஃபீல் பண்ணாங்க. இப்போ அந்த ஒரு போர்டை பார்த்தோன்னா அவங்க நல்லா ஃபீல் பண்ணுறாங்கன்னா அப்போ தான் அவங்க கஸ்டமர் உள்ளே வருவாங்க. அதுதான் மார்க்கெட்டிங். நம்ம நிறையா கசகசன்னு ஆஃபரு, சேல்ஸு, 50%, ஃப்ளாட் 50% அப்படி போடும்போது கஸ்டமர் நிறையா வருவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அது இல்லை. கஸ்டமர் ஒரு ப்ரீமியமாக சின்ன கடையாக இருந்தாலும் நம்ம கொடுக்கறத பெஸ்ட்டாக, நம்ம ப்ராடக்ட் என்னதான் உள்ள நல்லா இருந்தாலும் வெளியிருந்து உள்ள கஸ்டமரை எப்படி கொண்டு வர்றது, இம்ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் கஸ்டமர் உள்ளே வருவாங்க. அப்போ நம்மளோட போர்டையோ இல்லை நம்மளோட கார்டையோ இல்லை நம்ம ஆட் கொடுக்கும் போதோ ஒரு ப்ரீமியமாக கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக கஸ்டமராக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.